பக்கத்தில் இருந்துச்சு. தழையெல்லாம் நல்லா ஆட்டையை போட்டு திருடி ஆட்டோவுக்கு போட்டோம். இப்போ போட முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா சொந்தமாக முதல்ல ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சவுக்கையை போடணும். சவுக்கையை போட்டுட்டு சவுக்கை வளர்ந்ததுக்கு பிறகு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆட்டு பண்ணை வைக்கணும். ஆடை வளர்த்து அதில் நிறைய கிடாக்குட்டி மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டு கிடாக்குட்டியும் வாங்கி போட்டுட்டு கிடாக்குட்டியும் வளர்க்கணும். கிடாக்குட்டியில் தான் நல்லா காசு பார்க்கலாம். ஆமாம், புண்ணாக்கு வந்து மூட்டை மூட்டையாக எடுத்து போட்டு ஆடு, கோழி, அப்புறம் வேறு என்னது, கண்டிப்பாக மாடு வளர்க்கணும். மாட்டில் தான் நல்லா காசு. 2வது வந்து அது நமக்கு தேவை. வேறு என்ன வளர்க்கணும், இதெல்லாம் வளர்த்து நல்லா காசு நிறையா சம்பாதிக்கணும். இனிமேல் வெளிநாடே வரக்கூடாது அப்படின்னு இங்கே தோணுது. ஆனால் நான் 3 மாதத்துக்கு முன்னாடி ஊருக்கு போயிருந்தப்போ கல்யாணத்துக்காண்டி 3 மாதம் ஊருக்கு போயிருந்தேன். ஆனால் வீட்டில் தூங்கி காலையில் கிளம்புறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. போக எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன். நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இப்போ நம்ம குடும்பஸ்தன் ஆகிட்டோம். அதனால் அந்த எல்லாம் சரியாயிடும். ஆமாம், வேறு என்னென்னா இதெல்லாம் தோணுது. இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா, இல்லை உங்களோடக்கும் இந்த மாதிரி தோணுதா என்னன்னு எனக்கு தெரியலை. இதெல்லாம் ஒரு வேளை எதுக்கு இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுமா, ஒரு வேளை நான் இன்னும் 4 வருஷம் 5 வருஷத்துலேயே நான் அது மாதிரி பெரிய பணக்காரன் ஆகிட்டேன்னு வச்சுங்க. அப்போ இந்த வீடியோவெலாம் நான் கட் பண்ணி அதில் சேர்த்து வச்சு நான் ஒரு ஸ்டோரி மாதிரி போடுவேன். பாரு, நான் அப்போ அப்படி இருந்தேன், இப்போ எப்படி ஆகிட்டேன்னு. பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ட்டு. 2026 பிஃபோர் இப்படி இருந்தேன், 2030-35 இப்படி இருக்குன்ட்டு அப்படி போடலான்னு தான் அந்த வீடியோலாம் எடுத்து இப்போ விட்றேன். யாராச்சும் மனசு இறங்கி பிஸ்னஸ் பண்ண போகிறான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பணம் காசு கொடுத்து உதவுறதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னாலும் வாங்க. வந்தீங்கன்னா நாளைக்கே டிக்கெட்டு போட்டு ஊருக்கு போயிட்டு நான் நாளைக்கு ஆட்டு பண்ணியை தொடங்கிடுவேன். அம்பிட்டு தான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வச்சுருங்க. எல்லோரும் முடிஞ்சதுன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் மறுபடியும் எப்போயாச்சும் நான் வீடியோ போடுவேன். இது வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா இது வந்து மனசில் ஒரு வன்மமாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. தலையில் போட்டு வைப்போம். பிறகு நமக்கு தேவைப்படுறப்ப எடுத்துக்குவோம். நான் வந்து ஒரு காலத்தில் இல்லை, ஒரு நேரத்தில் வந்து நான் பெரிய பணக்காரன் ஆகணுன்னு ஒரு வெறியோடு இருக்கேன். ரொம்ப பணம் வேண்டாம், எனக்கு தேவையான பணம் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் உழைக்கணும். அது வந்து வேலை பார்த்தா முடியாது, ஏதாச்சும் தொழில் பண்ணால் தான் முடியும். உழைப்பேன், பார்ப்போம்.